தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சிறுபான்மையினர் நலனுக்காக அரசு எடுக்கவுள்ள பல்வேறு நடவடிக்கை குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சிறுபான்மையினர் நலன் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது முதல்வர் ஸ்டாலின் ஜெருசலேம் புனித பயணத்திற்கு நிதி உதவி வழங்குவதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட வழிமுறைகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றார். கிறிஸ்தவ கல்லறைகளில் மீண்டும் ஒரு உடலை அடக்கம் செய்வதற்கு விதிமுறைகளை தளர்த்தி அரசாணை வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் பெறுவதற்கு இணைய வழியில் விண்ணப்பித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்கான வெப் போர்ட்டல் இந்த மாதத்திற்குள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அரசு நிதி உதவி வழங்குவதற்காக திருத்தி அமைக்கப்பட்ட வழிமுறைகளும் ரிவைஸ் கைட்லைன்ஸ் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும். கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநகராட்சி நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டம் கபர்ஸ்தான் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டு தலங்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதிலும் பல இடர்பாடுகளை களைந்து ஒரு நிலையான இயக்க நடைமுறை SOP வெளியிடப்படும். அரசின் நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்து நிதிநிலை அறிக்கையில் நல்ல செய்தி வெளிவரும். கிராமப்புறங்களில் உள்ள அரசின் நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் செய்ய வரும் நிதிநிலை அறிக்கையில் சாதகமாக பரிசீலிக்கப்படும். மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதசார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் இனி வருங்காலங்களில் இச்சான்றிதழ் காலம் குறிப்பிடப்படாமல் நிரந்தர சான்றிதழாக வழங்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.